வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்று நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம்னா சீதாவாக்கை ராஜ்யத்தினுடைய எழுச்சி. இந்த சீதாவாக்கை ராஜ்யம் கோட்டையில இருந்து எவ்வாறு தோற்றம் பெற்றுக் கொண்டது என்பது பற்றியும், பின்னர் எந்த மன்னன் காலத்துல யாரால இப்படி வளர்ச்சி பெற்றது என்பது பற்றி தான் இன்று பார்க்க போறோம். அவ்வகையில என்னது, கோட்டை ராஜ்யத்தை ஆறாம் பராக்கிரமபாகு மன்னன் மிக சிறந்த வகையில ஆட்சி புரிந்து அதை வளர்ச்சிப்படுத்தி கொண்டு வாரான். பின்னர் அரசர்களால் என்னது, கோட்டை ராஜ்யம் சற்று வீழ்ச்சி விடுற நிலை வருது. அவ்வகையில இந்த சீதாவாக்கை ராஜ்யம் என்னென்று தோன்றுதுண்டா 1521ஆம் ஆண்டு விஜயப்பா கொள்ளையின் தொடர், அதாவது விஜயப்பா கொலை செய்யப்படுற விஜயப்பா கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து என்ன இடம்பெறுதுண்டா, இந்த கோட்டை ராஜ்யம் மூன்றாக பிரிவடையுது. கோட்டை, சீதாவாக்கை, ரைகம என பிரிவடையுது. இதுதான் முதலாவது கட்டம். அதாவது கோட்டை ராஜ்யம் மூன்றாக பிரிவடையுது. கோட்டை, சீதாவாக்கை, ரைகம என 1521ஆம் ஆண்டு விஜயப்பா கொலையின் விளைவாக மூன்றாக பிரிவடையுது. இதுல கோட்டையை 7ஆம் புவனேகப்பாகவும், சீதாவாக்கை மாயாதுன்னையும், ரைகம பண்டார இல்ல மத்தும பண்டாரவானாலும் என்னது தலைநகரமாக்கப்படுது. அதாவது கோட்டை 7ஆம் புவனேகப்பாகுவால், சீதாவாக்கை மாயாதுன்னையால், ரைகம மத்தும பண்டாரால ஆட்சி செய்யப்படுது. இதனைத் தொடர்ந்து என்ன நடவடுதுண்டா, மாயாதுன்னையின் மகனான முதலாம் ராயசிங்க மன்னனால இந்த சீதாவாக்கை ராஜ்யம் வளர்ச்சிப்படுத்தப்படுது. மாயாதுன்னையின் மகனாக விளங்குகின்ற முதலாம் ராயசிங்க மன்னால சீதாவாக்கை ராஜ்யம் வளர்ச்சிப்படுத்தப்படுது. அவ்வகையில இதனுடைய சீதாவாக்கை ராஜ்யத்தின் எழுச்சியை நாங்கள் நோக்குகின்ற போது 1527 தொடக்கம் 1538 வரையான காலப்பகுதியில இந்த சீதாவாக்கை ராஜ்யத்தை வளர்ச்சிப்படுத்தணும் என்ற நோக்கில செயற்பட்டு வந்த மாயாதுன்னை 1527 தொடக்கம் 1538 வரையான காலப்பகுதியில கள்ளிக்கோட்டை சமோரின் உதவியை நாடியார். கள்ளிக்கோட்டை சமோரின் உதவியை நாடி கோட்டைக்கு எதிராக கிளர்ச்சியை மேற்கொண்டு வார. கோட்டைக்கு எதிராக கோட்டையை கைப்பற்றி தனது சீதாவாக்கை ராஜ்யத்தோட இடைக்கோணும் என்ற ரீதியில கோட்டைக்கு எதிராக படையெடுப்புகளை மேற்கொள்றார். கள்ளிக்கோட்டை சமோரின் உதவியோட. ஆனா இந்த கோட்டைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்பு என்னது தோல்வியில் அடையுது. ஏனென்றா சீதாவாக்கை ராஜ்யம் ஒரு சிற்றரசுகளாகத்தான் காணப்படுது. ஆனா கோட்டை ஒரு மிகப்பெரிய அரசாக காணப்பட்ட மாதிரினால சீதாவாக்கையால கோட்டை மன்னர்களை என்னது வெற்றி கொள்வது கடினமாக காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1538ஆம் ஆண்டு, ஏதாவது பேர் முதலாக கோட்டைக்கு படையெடுத்து போற, கோட்டையில தோல்வி விட்டதை தொடர்ந்து 1538ஆம் ஆண்டு ரைகம மன்னனாக விளங்குகின்ற மத்தும பண்டார இறக்க ரைகம ராஜ்யம் என்னது சீதாவாக்கியோட இணையுது. 1538ஆம் ஆண்டு ரைகம மன்னனாக விளங்குகின்ற மத்தும பண்டார இறக்க சீதாவாக்கியுடன் எது இணையுது, இந்த ரைகம் இணையுது. அப்ப என்ன நடைபெறுதுண்டா, கோட்டை ராஜ்யத்துக்கு எதிராக படையெடுப்பதற்கான எதிராக கிளர்ச்சி செய்வதற்கான சிறிதளவு பலம் யாரு கிடைக்குதுன்னா இந்த மாயாதுன்னைக்கு கிடைக்குது. அவ்வகையில ரைகம ராஜ்யத்தை இணைத்ததை தொடர்ந்து பேர்ந்து என்ன நடைபெறுதுண்டா, கோட்டை ராஜ்யத்தில் இடம்பெற்ற குழப்பமும் யாருக்கு, இந்த மாயாதுன்னைக்கு சார்பாக காணப்பட்டது. இந்த கோட்டை ராஜ்யத்துல என்னென்ன குழப்பங்கள் இடம்பெற்றா, 1551ஆம் ஆண்டு 7ஆம் புவனேகபாகு சுட்டுக்கொலை செய்யப்படுறான். 1551ஆம் ஆண்டு கோட்டையின் மன்னனாக விளங்குகின்ற 7ஆம் புவனேகபாகு மன்னன் சுட்டுக்கொலை செய்யப்படாது. அடுத்தது 1557ஆம் ஆண்டு தர்மபாலன் போர்த்துக்கேயரால தொஞ்சுவான் தர்மபாலன் என்ற பெயர்ல முடிசூடி கொள்றான். அதாவது கத்தோலிக்க ஞானஸ்தானம் பெறான். 1557ஆம் ஆண்டு தர்மபாலன் தொஞ்சுவான் தர்மபாலன் என்ற பெயர்ல கத்தோலிக்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றான். இவ்வளவும் கோட்டையில் இடம்பெற்ற குழப்பங்களாக காணப்படுது. இந்த குழப்பங்களை அவதானித்துக் கொண்டிருந்த மாயாதுன்னை என்னது சரியான நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த கோட்டையை கைப்பற்றுவதற்கான காலநிலையை பார்த்து கொண்டிருக்க. அவ்வகையில திடீரென சீதாவாக்கையில சனத்தொகை பெருக்கம் ஏற்படுது. ஏனென்றா கோட்டை பகுதியில என்னது மன்னனாக விளங்கிய தர்மபாலன் என்னது
தொஞ்சுவான் தர்மபால என்ற பெயர்ல வந்து கத்தோலிக்க ஞானஸ்தானம் பெற்றமையினால வந்து அங்கிருந்த பௌத்த சமயத்தை பின்பற்றிய பிக்குமார்கள் இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து என்னது மன்னனை எதிர்த்து விட்டு இவர்கள் வந்து இங்க சீதாவாக்கையை நோக்கி வந்து என்னது குடிபெயர்ணும். இப்படி குடிபெயர்றால வந்து அதிகளவான சனத்தொகை வந்து ஏற்படுது. இந்த சனத்தொகை பெருக்கத்தால வந்து என்னது சீதாவாக்கை வந்து என்ன சீதாவாக்கையில வந்து சனத்தொகை பெருக்கத்தால வந்து சீதாவாக்கு ராஜ்யம் வந்து வளர்ச்சி வருது. அடுத்தது என்ன, மாயாதுன்னை போத்துக்கேருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடல். அதாவது வந்து சீதாவாக்கை ராஜ்யம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி பெறதை கண்டு எங்கட மாயாதுன்ன மன்னன் என்ன செய்யறாருண்டா போத்துக்கேர எப்படியா வெல்லலாம்ன்ற ஒரு பலம் வந்த காரணத்தால வந்து போத்துக்கேருக்கு எதிராக வந்து கிளர்ச்சிகளை வந்து மேற்கொண்டு வார. இப்படி கிளர்ச்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கேங்க போத்துக்கேர் வந்து யாருக்கு எதிராக மாயாதுன்னைக்கு எதிராக கிளர்ச்சியை என்ன படையெடுத்து வார். இவர் வந்து அடிக்கடி கிளர்ச்சி எடுக்கிறார். இவரை என்ன ஒரேடியா முடிப்பம் என்ற ரீதியில வந்து போத்துக்கேர் வந்து மாயாதுன்னைக்கு எதிராக வந்து படையெடுத்து வாரணும். எத்தனையாம் ஆண்டுண்டா 1561 படையெடுத்து வாரணும். யார் அல்போன்சோ லசந்தா வந்து படையெடுத்து வாரார். யார் மாயாதுன்னைக்கு என்ன மாயாதுன்னையை எதிர்த்து படையெடுத்து வார. இவ்வேளையில வந்து மாயாதுன்னைக்கு பதிலாக அவனது மகனாக விளங்குகின்ற யார் முதலாம் ராயசிங்கன் வந்து போர்ல போறான். போர்ல போய் முள்ளேரியா போர்க்களத்துல வச்சு போத்துக்கேரை வந்து தோக்கடிக்கிறான். போத்துக்கேர் வந்து மாயாதுன்னையை தோக்கடிக்க வாரணம். இது மாறி மாயாதுன்னைன்ற மகனாக முதலாம் ராயசிங்கனை வந்து யார் தோக்கடிக்கிறான்டா முதலாம் ராயசிங்கன் வந்து யாரை தோக்கடிக்கிறான்டா போத்துக்கேரை வந்து தோக்கடிக்கிறான். இதனைத் தொடர்ந்து என்ன போத்துக்கேர் தோல்வியடைந்த அதாவது கீழை தேசத்துல போத்துக்கேர் தோல்வியடைந்த முதலாவது போர்க்களமாக எது விளங்குதுண்டா இந்த முள்ளேரியா போர்க்களம் வந்து விளங்குது. கீழை தேசத்துல வந்து போத்துக்கேர் வந்து தோல்வி அடைந்த முதலாவது போர்க்களமாக இந்த முள்ளேரியா போர்க்களம் வந்து விளங்குது. இந்த முள்ளேரியா போர்க்களத்துல தோல்வி அடைந்ததை தொடர்ந்து போத்துக்கேராக விளங்குகிற சில போத்துக்கேர்கள் வந்து கோட்டை பகுதியில் இருந்து பின்வாங்கி கொழும்புக்கு செல்லினம். எத்தனையாம் ஆண்டு 1565 1565 எங்க கொழும்புல அதாவது கோட்டை பகுதியில இருந்த போத்துக்கேர் வந்து எங்க போயினோம்டா கொழும்பு நோக்கி போயினோம். கோட்டையில இருந்த போத்துக்கேர் வந்து சிலர் வந்து கொழும்பு நோக்கி 1565 பின் நகர்ந்து போயினோம். இப்படி போனதை தொடர்ந்து 1581 சீதாவாக்கை மன்னன் இறக்க முதலாம் ராயசிங்க மன்னன் வந்து கைப்பற்றான். 1581 சீதாவாக்கை மன்னன் வந்து இறந்ததை தொடர்ந்து முதலாம் ராயசிங்க மன்னன் வந்து ஆட்சி பொறுப்புல வந்து ஏறான். இவன் ஆட்சி பொறுப்புல ஏறினதை தொடர்ந்து கண்டி ராஜ்யத்தை வந்து ஆட்சி புரிந்த கரளியத்த பண்டாருக்கு எதிராக வந்து கிளர்ச்சியை வந்து மேற்கொள்ள முற்படுறான். அதாவது கரளியத்த பண்டாரை தோக்கடித்து என்னது எப்படியாவது கைப்பற்ற வேண்டுமே என்ற நோக்கோட வந்து இவன் வந்து கிளர்ச்சியில வந்து ஏற்படுவார். ஆனா அப்ப அதுல இருந்து கரளியத்த பண்டாரனுடைய படைத்தளபதியாக விளங்குகின்ற விஜயசுந்தர பண்டாரனுடைய உதவியை நாடுறான். 1582 கரளியத்த பண்டாரை தோக்கடிக்க விஜயசுந்தர பண்டாரனுடைய உதவியை நாடி கரளியத்த பண்டாரக்கு எதிர்த்து படையெடுத்து போறான். இப்படி படையெடுத்து போயிருக்க கரளியத்த பண்டார என்ன செய்யறான்டா தனது மகளாக விளங்குகின்ற குசுமாசன தேவியையும் தனது மருமகனான ஜெமசிங்க பண்டாரவையும் கூட்டிக் கொண்டு போத்துக்கேரிடம் வந்து தஞ்சப்படுகிறான். என்னது தனது மகளாக விளங்குகின்ற குசுமாசன தேவியையும் தனது மருமகனாக விளங்குகின்ற ஜெமசிங்க பண்டாரவையும் கூட்டிக் கொண்டு போத்துக்கேரிடம் தஞ்சமடைந்ததை தொடர்ந்து பின்னர் சீதாவாக்கை ராஜ்யம் வந்து முதலாம் ராயசிங்க மன்னால வந்து 1587 முற்று முழுதாக சீதாவாக்கை ராஜ்யம் வந்து எழுச்சி வருது. வந்து கோட்டையும் கைப்பற்றியாச்சு, மற்றது யார் ராயமகன் கைப்பற்றியாச்சு. அப்ப சீதாவாக்கை ராஜ்யம் வந்து பலம் வாய்ந்த ராஜ்யமாக 1587 யார் முதலாம் ராயசிங்கால வந்து எழுச்சிப்படுத்தப்பட்ட ராஜ்யமாக வந்து காணப்படுது.